ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஜீவிதா வந்து பெரிய மாடல் ஆயிட்டா. சோ அதனால அவளை வந்து மாடலுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே மேல காண்டா இருக்காங்க. நான் சும்மா அதனால நாங்க வந்து வெள்ளூர் வந்திருக்கோம். ஸோ நம்ம கிருத்தி மேக் ஓவர் அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜீவிதா சம் மாடல் அண்டு அவங்க ஒரு கிளாஸ் நடத்துறாங்க. அதுக்கு ஜீவிதா தான் என்ன சொல்லுவாங்க, மேக்கப் வந்து போடுறதுக்கு உட்கார்ற மெயின் மாடல் அண்டு டெமோ அவங்க டெமோ. ஸோ நான் வந்து சும்மா பக்கத்துல வந்து இன்னைக்கு வந்து க்ரூமுக்கும் பிரைடுக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ஒன் டே ஒர்க் ஷாப் மாதிரி ஏதோ கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் டெமோவா வந்திருக்கோம். ஸோ நம்மளை வச்சு இன்னைக்கு வந்து மாசா ஏதோ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலையிலலாம் அடிச்சுக்கிறேன். சொல்லு. சரி, சாப்பிட்டுட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக போயிடலாமேன்னு பார்த்தேன். கைஸ், ஜீவிதாவுக்கு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு இஷ்டமே இல்லை. கைஸ் ஜீவிதாவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆம்லேட்டு அதெல்லாம் சாப்பிடணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. மத்தியானம் நல்லா சாப்பாடு வாங்கி தரேன். சாப்பாடு நல்லா இருக்கா? ம், சாப்பாடு நல்லா இருக்காம்மா? நிறைய புரியல. இப்போ அறிவு குழந்து ஜீவிதா நல்லா சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? இப்போ என்ன சாப்பிட போற அடுத்தது? இப்போ உடனே சாப்பிடல. 5 star do nothing. உனக்கான கரெக்டான சாக்லேட். என்ன இப்படி பண்ற? Thank you. ஓகே காய்ஸ், மாடல் ஜி வாங்க ஜி. நீங்க நிறுத்துங்க ஜி. வணக்கம் ஜி. நிறுத்துங்க ஜி. ஜீவிதா வந்து அழகா எங்களெல்லாம் அழகா பொக்கே கொடுத்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. பக்கத்தில் மலை, அதுக்கு பக்கத்தில் இந்த செட்டப்பு செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெயில் கொளுத்துன்னு கொளுத்து. ஆமாம், சீக்கிரமாக உள்ளே வர சொன்னாங்க. உள்ளே போகலாம். அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கான செட்டப்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. காட்டுறேன் அவங்க. இந்த இடமே வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பயங்கரமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரெஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஷர்ட் மாட்டிட்டு வந்துடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷர்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? இருக்கு. எங்க பேனரா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சத்தமே வரல. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஜீவிதா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வரைக்கும் நான் வெளியே நின்றுட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டுமே உள்ள பிளேஸ் தான் இது. அவ்வளோ ஒரு பேக் ட்ராப்ஸு, இங்கே ஒரு பேக் ட்ராப்ஸு, இந்த ரெமோ படத்தில் வர மாதிரி இந்த வரிசை லைட் எரியும்ல அந்த பேக் ட்ராப்பு, எக்கச்சக்க பேக் ட்ராப்பு. இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் எடுக்கிற மாதிரி பேக் ட்ராப்பு. செம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. செம்ம சூப்பராக இருக்குது. வெள்ளூர் பக்கத்தில், வெள்ளூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், குதிரை வண்டி, சேரட் மாதிரிலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. ஈவினிங் டயத்துலலாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான இடம். அதே மாதிரி நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை. அதாவது சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலே கிடையாது, கொஞ்சம் மந்தமாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், செம்மையாக இருக்குது. அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட் எடுப்பாங்களாம். நல்லா சூப்பராக இருக்குது.
ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெளியில் இண்டிவிஜுவல்லாம் எடுத்தாச்சு. ஹேர் வந்து போட்டுட்ருக்காங்க. என்னை மட்டும் என்னென்னா ஓடலாம், நான் இல்லாமல் போயிட்டேன். நான் இருந்திருந்தேன்னா ஏதாவது பேசியிருந்துப்பேன். சரி வெளில வரட்டும். ஜம்முன்னு மேக்கப்லாம் போட்டு உட்காந்துருக்கலாம். இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான்னு, அதனால தான் என்னால் சரி நான் ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அதுலேருந்து அவனுக்கு எடுத்து அவனுக்கு ஸ்டில்லே அதில் தான் எடுக்கணும்னு துடிக்கிறான். எனக்கு ஏன்டா வேறு இடமே இல்லைடா இங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு, அதில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னக்கா பேசுறதுக்கா என்னை விட்டுட்டு இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு இருக்கான். சரி நம்மளும் ஜோடியாக போவோம்னு வந்துட்டு இருக்கேன். என்ன இதான் போஸு அக்கா எல்லாரும் உங்களை தான். ஓகே இது வேண்டாமா? ஓகே அப்படியே பிடிச்சிக்கோ. அப்படியே இருங்க 2 பேரும். கிட்ட போ. கீழே இருக்கு லைட்டா. செம்மையாக இருக்குது. ஆமாம் டக்கு டக்குனு டைம் ஆயிடுச்சு. 5:30 இருக்குமா? ஆயிட்டு இருக்கோம். 4:30 சர்ன்னு இறங்கிடும் ஒன்று. இடிச்சிட்டு இருக்கேன் இப்போ நான் வாட்டுக்கு வந்துட்டு சீன் போட்டுக்கிட்டேன். ஓகே காய்ஸ், நமக்கு வந்து மேக்கப் முடிஞ்சு 2-3 ஷூட்டும் எடுத்தாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹேர் மட்டும்தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதை மட்டும் போய் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 ஷாட் எடுத்துகிட்டு வரணும். பார்க்க சரவணா செல்வரத்னம் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். தலை மட்டும் பெருசாக, அதை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்ன பட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்க? நீ காலையில் வந்தேன்டா, மணி என்னடா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப. அப்படியா? அவ்வளோதான். நல்லா பிரியாணி தின்னுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இவனுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது கிளாஸ் மாதிரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கு டவுட்லாம் இருக்கும்ல, இவங்க எல்லாம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாம் அவங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே கிளாஸ் எடுத்தனால ஸோ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஓகே, அந்த மாதிரி அதெல்லாம் வருமானு தெரியல. நான் அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்பி டக்குன்னு பண்ணிடுவேன். அது வந்து இப்படி சூப்பராக இருக்குல்ல. ஓகே எங்கப்பா? இங்கே பாரு, அங்கே பாரு, கூப்பிடுங்க பப்பிமா. அது High five. High five. High five. Flying kiss. Flying kiss.
ஓகே, இவங்க தான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மேக்கப் இந்த பண்ண. அழகான மேக்கப் போட்டது வந்து இந்த கிருத்தி மேக் ஓவர் தான். ஸோ உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம 3வது ஷூட். ஆமா, இன்னும் தொடரும். காஞ்சிபுரம்ல வச்சிடலாம் அடுத்து. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, பாய் சொல்லிட்டு தாங்க. பாய், தேங்க்யூ. ஓகே, டன். இவர் தான் நம்ம கேமரா ஒர்க் பார்த்தவர். தேங்க்ஸ் ப்ரோ. சீக்கிரம் பார்ப்போம். நீங்கள் எதில் போட்டுருவீங்களா? எதில் ப்ரோ? யூடியூப்பில் போடுவோம் ப்ரோ. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து டே வந்து ரொம்ப சூப்பராக செம்மையாக போணுச்சு. ஒன் டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு என்னடா சொல்கிறது, மேக்கப் கிளாஸ் ப்ளஸ் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் போனனால ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்மளால விலாகும் அதிகமாக எடுக்க முடியல. ஸோ மாண்டேஜஸ் தான் நிறைய வரும். ஸோ கோச்சிக்காதீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க அந்தந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க. கிருத்தி மேக் ஓவர், மிரர் மேஜிக், இவங்கெல்லாம் பயங்கரமாக ஃபோட்டோஸ் மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிருத்தியோட வந்து நம்ம 3வது டைம் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ பண்ணதும் சரி மேக்கப் பண்ணதவங்க தான். ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு மேக்கப் பண்ணதவங்க தான். இப்போது 3rd ஷூட்டுக்கும் மேக்கப் பண்ணுறது அவங்க தான். அவங்களோட மேக்கப் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்கள பற்றி. ஸோ ஓகே, எல்லாருக்கும் பை பை. இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம பழைய மாதிரி ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஜூஜி விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.